ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சுதா. உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு நல்ல டாபிக் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி தான் பேச போகிறேன். தட் டு பாசிட்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ட்ரெண்டில் எனி கைண்ட் ஆஃப் ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஏரியாவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் டீலாக இருந்தாலும் சரி, இல்லை டிஃப்ரெண்ட் சிட்டியில் இருக்கிறனாலும் பாசிட்டிவ் ஆஃப் கம்யூனிகேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் நெகட்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம். கம்யூனிகேஷன் பண்ணல, பேசல அப்படின்னா என்னால் தூங்கவே முடியாது. என்னால் ஐ கான்ட் லீவ் வித்தவுட் டாக்கிங் டு சம்மன் அப்படின்றது தான் எல்லாருடைய லைஃப்லையும் ட்ரூத். சரி, நம்ம சைல்டு கிட்ட பேசலாம், ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம், ஒய்ஃப் கிட்ட பேசலாம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், சிஸ்டர் கிட்ட, பிரதர் கிட்ட, மதர், ஃபாதர், அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசாமல் வி கான்ட் டூ எனி அதர் டீல் இன் அவர் லைஃப் அப்படின்றது இட்ஸ் ட்ரூத். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடய பொண்ணுக்கிட்ட எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னால், தட் இஸ் அ பாசிட்டிவ் வேவா நெகட்டிவ் வேவா? தட்ஸ் அ நெகட்டிவ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ அதை வந்து எப்படி நான் பாசிட்டிவ் கொண்டு வரலாம்னா, சி வென் I don't like when you are not listening to me or listening to my suggestion. அப்படின்னு நம்ம சொன்னோம், அதுனா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். இட் இன்டைரக்ட்லி சேஸ் தட் ஐ லைக் தட் பர்சன், ஐ லைக் மை சைல்ட், பட் ஐ டோன்ட் லைக் திஸ் பர்டிகுலர் ஆட்டிடியூட் ஆஃப் நாட் லிசனிங் டு த சஜஷன் அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம பாசிட்டிவ் வேல கம்யூனிகேட் பண்ணிடுவோம். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் வே. ஸோ ஒர்க் ஏரியாவில் ஒருத்தர் நம்ம டீமில் எரர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, instead of saying that you made this error, we got a big error in the transaction அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, see, today we found there is a process gap, so we have to look forward the way to prevent this kind of effect in our transactions. So let's analyze this particular thing and come up with some kind of suggestion so that it won't happen in future. If you require a training, if you want a big lesson on this particular transaction, we are there to help you, to assist you. அந்த மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவ் வேல சொல்லலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பாயிண்டிங் அவுட், இன்ஸ்டெட் ஆஃப் பிளேமிங் சம்ஒன், I don't like, that's one error, just you lost your life, lost your job, அந்த மாதிரி யாரையும் ஃபீல் பண்ண வைக்க தேவை இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எவ்ரி ஒன் வாண்டட் டு பி இன் அ பாசிட்டிவ் வே, தே கேன் ஷோகேஸ் தெம்செல்ஃப். யாருமே வந்து நெகட்டிவ் வேவாக மற்றவங்க கிட்ட காமிச்சிக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. நோ ஒன் இஸ் லைக் டு பி நெகட்டிவ். இவன் எப்போத்தாலும் கெட்டவன், இவன் எப்போத்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பான், இவன் எப்போத்தாலும் யாராவது தான் பண்ணிகிட்ருப்பான், யாருமே கேட்க விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கேட்க விரும்புவாங்க. ஸோ நம்மளும் வந்து எப்படி பாசிட்டிவ் வேல நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இஃப் தெர் இஸ் சம்திங் நீட்ஸ் அன் அட்டென்ஷன், இட் ஷுட் டேக் சம் எஃபோர்ட் டு டெல் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ இதை தான் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆஃப் கம்யூனிகேஷனை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நிறைய பேர்கிட்ட பேச முடியாது. ஐ ஒன்ட் இன் மை டே அப்படின்னாலே ஐ ஒன்ட் மேக் மச் கம்யூனிகேஷன். வேர்பலாக நான் நிறையா கிட்ட பேச முடியாது. 1 or 2 hours, if I speak to my daughter also, just 2 minutes I'll be spending with her on a mobile phone. And then rest all like routine life, like cooking, taking care, going to work, coming back, and doing some exercise. Those things will be my life, my day looks like. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு நிறைய டைம் இருக்கும்போது, மேபி அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ணோம், எப்படி நம்ம ஒரு இம்பேக்ட் பண்ணோம், வெதர் வி இம்பேக்டட் பாசிட்டிவ்லி ஆன் சம்மன் அண்ட் நெகட்டிவ்லி ஆன் சம்மன் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, next time the same situation comes, how can we tackle, how can we make that to be more elevated, கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி எப்படி நம்ம இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டெய்லி யோசிச்சா, இட் வில் ரியலி கிவ் யூ எ பிக் ரிட்டர்ன் இன் யுவர் லைஃப், பாசிட்டிவ் வே. சரிங்களா? அதே மாதிரி ஸோ அதுதான்
அதே மாதிரி என்னென்னா நம்ம ஒன்றும் நிறைய பேரை நம்ம வந்து எப்பயுமே வந்து நமக்கு நம்மளே வந்து ரிவ்யூவராக இருக்கணும். இப்போ மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்க வந்து அவங்கள வந்து நம்ம நல்லவங்கன்னு நம்ம சொல்லணும். அவங்களுக்கு வெரி குட் ஃபீட்பேக் தரணும். அதான் அவங்களோட விரும்புவாங்க. அவங்க வந்து மற்றவங்க வந்து நமக்கு தருவாங்கன்றது இஃப் தே ஆர் கிவிங் இஃப் தே ஆர் சேயிங் யூ ஆர் குட் அப்ரிஷியேட்டிங் தென் இட்ஸ் யூ ஆர் லக்கி யூ ஆர் டன் வித். பட் சம்டைம்ஸ் வந்து என்னென்னா வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தி சேம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ நான் குட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு குட் சொல்லுவாங்களான்றது வி கான்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணால் இக்னோர் இட். லிசன் டு யுவர் ஓன் ரிவ்யூ and listen to your own strength and make your day very effectively and make yourself in a very positive way. அவங்க வந்து நீ வந்து தப்பாக பண்ணிட்ட, யூ ஹவ் டன் ராங், திஸ் இஸ் ஐ டோன்ட் லைக் அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் just take your time and you just ignore that and listen to your mind voice, listen to your own review, listen to your own appreciation, own strength. ஸோ அதுதான் நம்ம பண்ண முடியும். அவன் ஒருத்தன் தப்பு நீங்கள் ஐ டோன்ட் லைக் அவன் சொன்னதுனால அவங்க சொன்னதுனால நீங்கள் வந்து நாட் லைக்கபிள் பர்சன்றது கிடையாது லைஃப்பில். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பொருந்தும். அண்ட் மோஸ்ட்லி நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஏஐ வந்துடுச்சு. ஏ வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் வந்து ஏவே பண்ணுது. லைக் இட் கேன் ரைட் அ ஸ்டோரி, இட் கேன் ரைட் அ புக், இட் கேன் கிரியேட் அ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், மெனி திங்ஸ் பண்ணுது. ஆனால் பட் இட் கான்ட் ஓவர்டேக் ஒன் ஸ்கில், தட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா ஒருத்தர்கிட்ட பேசி உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, பர்சுவேஷன் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் ஏ கான்ட் ரீப்ளேஸ் யூ. ஸோ அதனால் ஜஸ்ட் take an effort to improve your communication, whether it is in your mother tongue or it can be in any other language. Make an effort to make your communication in a positive way. And also I really give a caution that don't always rely on someone's feedback. Be your own evaluator. உங்களை பற்றி நீங்களே வந்து எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீட்பேக் நீங்களே கொடுத்துக்கோங்க. That's it. Thanks for listening. I'll come up next time with many more suggestions. Bye-bye.